சுவாமி விவேகானந்தரின் கர்மயோக உபதேசங்கள். இயற்கை இருப்பதன் ஒரே காரணம் ஆன்மா பண்படுவது மட்டுமே. இயற்கையின் இருப்பிற்கு வேறு எந்த பொருளும் இல்லை. ஆன்மா ஞானம் பெற வேண்டும், அதன் மூலமாக முக்தி பெற வேண்டும். அதற்காகவே இயற்கை இருக்கிறது. இது எப்போதும் நம் நினைவில் இருக்குமானால் நாம் நம்மை இயற்கையுடன் பிணைத்து கொள்ள மாட்டோம். இந்த உலகம் நாம் படிப்பதற்கான புத்தகம். வேண்டிய அளவு ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த புத்தகத்தால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்பதை அறிந்து கொள்வோம். ஆனால் இந்த உலகம்தான் நாம் என்றே நாம் எண்ணுகிறோம். உலகத்திற்காகத்தான் ஆன்மா, உடலுக்காகத்தான் உயிர் என்று எண்ண தலைப்படுகிறோம். பொதுவாக சொல்வார்களே, அதுபோல் மனிதன் உண்பதற்காகவே வாழ்கிறான், வாழ்வதற்காக உண்பதில்லை என்றே நாம் நினைக்கிறோம். இந்த தவறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்தையே நாம் என்று கருதி அதில் பற்று கொள்கிறோம். இந்த பற்று மனதில் ஆழ்ந்த பதிவை உண்டாக்குகிறது. இது நம்மை கட்டுப்படுத்தி சுதந்திரமாக செயல்புரிய விடாமல் அடிமைகள் போல் வேலை செய்ய வைக்கிறது. எஜமானனைப் போல் வேலை செய்ய வேண்டும், அடிமையைப் போல் அல்ல என்பதே இந்த உபதேசத்தின் சுருக்கம். இடைவிடாமல் வேலை செய், ஆனால் அடிமையைப் போல் வேலை செய்யாதே. மனிதர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை நீ பார்த்ததில்லையா? முற்றிலும் ஓய்ந்திருக்க யாராலும் முடிவதில்லை. 199 பேர் அடிமைகளைப் போல் வேலை செய்கிறார்கள். அதனால் வரும் பலன் துன்பம்தான். இவையெல்லாம் சுயநலம் சார்ந்த வேலை. சுதந்திரத்தின் மூலமாக செயல்புரி, அன்பின் வழியாக வேலை செய். அன்பு என்ற வார்த்தையின் பொருளை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். சுதந்திரம் இல்லாத வரையில் அன்பு தோன்றுவதில்லை. அடிமையிடம் உண்மையான அன்பு இருக்க முடியாது. நீங்கள் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி சங்கிலியில் கட்டி உங்களுக்காக வேலை செய்ய சொல்லுங்கள். அவன் மாடு போல் வேலை செய்வான், ஆனால் அவனிடம் அன்பு இருக்காது. நாமும் உலகப் பொருட்களுக்காக அடிமை போல் வேலை செய்தோமானால் நம்மிடம் அன்பு இருக்க முடியாது. நாம் செய்யும் வேலையும் உண்மையான வேலையாகாது. உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் செய்யப்படுகின்ற வேலைகளும் சரி, நமக்காகவே செய்யப்படுகின்ற வேலையும் சரி, இது உண்மையே. சுயநலத்துடன் செய்யும் வேலை அடிமை வேலை. இதோ ஒரு சோதனை. அன்பின் மூலமாக செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வரும். அமைதியையும் ஆசைகளையும் விளைவாக கொண்டு வராத அன்பு செயல்கள் எதுவுமே இல்லை.